வணக்கம். இது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு நாம் புஷ்பநாதன் பிரசன்னா, சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மைச் செய்திகள். IDH வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்ற கொரோனா தொற்றாளர் தேசிய வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவில் வைத்து கைது. தகவல் வழங்கிய வைத்தியசாலை பணியாளர்களுக்கு போலீசாரிடமிருந்து சன்மானம். கந்தகாடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்திலிருந்து 9 தொற்றாளர்கள் உள்ளிட்ட 10 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். அதிகூடிய போதைப்பொருள் தொடர்பில் மீண்டும் விசாரணை. நீதிமன்றம் நார்கோட்டிக் பணிப்பாளருக்கு உத்தரவு. சஜித் உள்ளிட்டோர் சிறிகொத்தவுக்கு வருகை தந்தால் போலீசார் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ரணில் தெரிவிப்பு. 24 மணித்தியாலங்களில் 9310 கொரோனா தொற்றாளர்கள். இந்தியாவில் கொரோனா பரவல் தீவிரம். பாராளுமன்ற தேர்தல் 2020. யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் நமது நீண்ட போராட்டத்தின் இலக்கினை எட்டும் வகையில் பல்லின சமூகங்கள் வாழும் நாட்டின் பன்மத்துவத்தை உறுதி செய்யும் அரசியல் தீர்வு, நிலைபெறான அபிவிருத்தி கட்டமைப்புகளை உருவாக்குதல், தொழிலற்ற எளிய தலைமுறையை தொழிற்படியாக மாற்றுதல், அரசியலிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பலவீனப்பட்டிருக்கும் தமிழ் சமூகத்தை பலப்படுத்த மக்களின் தெரிவு. முருகேசு சந்திரகுமாரின் கேடய சின்னமே. அவை எமது முதன்மைச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். IDH வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்ற சந்தேக நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருளுக்கு அடிமையான நிலையில் இவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்தவர் என சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் பணியாற்றும் 2 பணியாளர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த 2 பணியாளர்களுக்கு போலீஸ் திணைக்களம் சன்மானம் வழங்க தீர்மானித்துள்ளது. முகமது நசீம் எனும் 41 வயதுடைய குறித்த நபர் இன்று அதிகாலை 2 மணியளவில் IDH வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த அவர் கடுமையாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர். சம்பவத்தை அறிந்த போலீசார் உடன் செயற்பட்டனர். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனின் ஆலோசனைக்கு அமைய IDH கொத்தடுவ பகுதியில் தீவிர தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட நிலையில் IDH வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். வைத்தியசாலையின் ஜன்னலூடாக வெளியேறிய அவர் வைத்தியசாலை மதில் சுவரில் ஏறி பிரதான வீதிக்கு பாய்ந்து சென்றுள்ளார். அங்கிருந்து குறித்த நபர் நடைப்பயணமாக கொத்தடுவ புதிய நகர் ஊடாக புறக்கோட்டைக்கு பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் முச்சக்கர வண்டியொன்றில் ஏறிய குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு பயணித்துள்ளார். ஊடகங்களில் வெளியான புகைப்படத்தை பார்த்த கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஊழியர்கள் இருவர் வெளிநோயாளர் பிரிவுக்கு அருகில் வைத்து சந்தேக நபரை அடையாளம் கண்டனர். பின்னர் பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த கொரோனா தொற்றாளர் கைது செய்யப்பட்டார். මෙතන මිනිස්සු වට වෙලා තියෙනවා. පළවෙනි කාරණේ මිනිස්සු වට වෙන්න එපා කියන කාරණේ. මොකද මේ කොවිඩ් රෝගීන් එක්කනේ අපි මේ ඒ නිසා කන්නා ඇඳුම් ටික ගෙනල්ලා ඊට පස්සේ යාට ඇඳුම් ටික අන්දලා ඒගොල්ලන්ට ඇඳුම් දුන්නා නම් වැඩේ ඉවරයි. இது தொடர்பில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இலங்கை போலீசார் சார்பில் அனைவருக்கும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம்.
தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள் இருவர் இணையதளம் ஊடாக குறித்த சந்தேக நபர் தொடர்பில் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய நாங்கள் அவரை கைது செய்தோம். தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் ஊடாக உட்செல்ல முயற்சித்த போது புகைப்படம் ஊடாக இந்த நபரை குறித்த இருவரும் அடையாளம் கண்டுள்ளனர். பின்னர் அவர்களிடம் கேள்வி கேட்ட போது நான் தான் இவ்வாறு தப்பி வந்த நபர் என அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஊடாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதற்கமைய போலீஸ் தலைமையகம் குறித்த வெளிநோயாளர் பிரிவின் ஊழியர்கள் இருவருக்கும் பணப்பரிசு வழங்குவதற்கும் தீர்மானித்துள்ளது. இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஊடகங்கள் உள்ளிட்ட சகலருக்கும் நாம் இந்த வேளையில் நன்றி தெரிவிக்கின்றோம். இவர்களின் ஒத்துழைப்பின் ஊடாகவே சமூகத்தில் ஏற்படவிருந்த ஆபத்து குறுகிய காலத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி குறித்த நோயாளர் மீண்டும் ஐடிஎச் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். යාළු හම්බුණාද? ඒ කෑවද කඩල්ලු? පිටකොටුවට එනකොට වෙලාව කීයද? සරි. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதன் போது கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன இவ்வாறு குறிப்பிட்டார். පැය කිහිපයක් ඇතුළතදී මේ පුද්ගලයා හඳුනා ගැනීමටත් ஒரு சில மணித்தியாலங்களில் குறித்த நபரை அடையாளம் காண்பதற்கும் அவர் வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அதன் பின்னர் அவரை பாதுகாப்பாக சுகாதார வழிமுறைகளோடு அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கும் முடிந்திருக்கிறது. போலீஸ் திணைக்களத்தின் சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் ஊடகங்கள் முன்னெடுத்த சிறப்பான செயற்பாட்டுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். குறித்த நபர் எவ்வாறு பயணித்தார் மற்றும் சென்ற இடங்கள் குறித்து தீவிரமாக ஆராயப்படுகின்றன. தற்போதைய தகவல்களுக்கு அமைய சமூக மட்டத்தில் COVID-19 பரவலுக்கான எவ்வித வாய்ப்பும் இல்லை. සිද්ධ වෙනවා දැනට සොයාගෙන තිබෙන තොරතුරු අනුව සමාජය තුළට කොරෝනා හෙවත් COVID-19 වෛරසය නැවත ව්‍යාප්ත වීමේ අවදානමක් පිළිබඳව කිසිම තොරතුරක් වාර්තා වෙන්නේ නැහැ. நாட்டில் 10 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதை அடுத்து மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2763 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 10 புதிய கொரோனா தொற்றாளர்களில் 9 பேர் கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தின் கைதிகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற நபர் அவர்களோடு தொடர்பு பட்டவர் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் 688 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைத்திய கண்காணிப்பின் கீழ் 63 பேர் உள்ளதாகவும் கொரோனா தொற்றாளர்களை அடையாளம் காணும் PCR பரிசோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாகவும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் வரை 1,50,000 வரை PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலைய தொற்றாளர்களுடன் தொடர்புபட்டு 8,200 பேரிடம் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளோம். இன்றைய நாள் வரை சுமார் 1,50,000 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கந்தக்காடு மற்றும் தொற்றாளர்களோடு தொடர்புபட்ட வகையில் 8,200 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கந்தக்காடு தொற்றாளர்களிலிருந்து நோய் தொற்று பரவக்கூடிய நிலை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். සම්පූර්ණ පාලනයකට ගැනීමට හැකි වෙච්ච බව අපි ප්‍රකාශ කරනවා. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சகல செயற்பாடுகளும் வெற்றியடைந்துள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார்.
நேற்று முன்தினம் வரை இலங்கையில் எவ்வித கோவிட்-19 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்படவில்லை. ஏப்ரல் 30ஆம் தேதியின் பின்னர் சமூக மட்டத்திலிருந்து எவ்வித தொற்றாளரும் அடையாளம் காணப்படவில்லை. போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் நாட்டிற்குள் இதனை கட்டுப்படுத்த முடிந்துள்ளது. விசேடமாக வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களே தற்போது தொற்றாளர்களாக அடையாளம் காணப்படுகின்றனர். வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சுமார் 30,000 இலங்கையர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 5,000 பேர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எதிர்காலத்திலும் இவ்வாறு வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வர திட்டமிட்டுள்ளோம். கடல் வழியாக எவரேனும் நாட்டிற்குள் உள்நுழைவதை தடுப்பதற்கு விசேடமாக கடற்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று ஏனைய பாதுகாப்பு பிரிவினரின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது. යම්කිසි ආකාරයේ බීතියක් තියෙනවා විශේෂයෙන්ම අපේ අසල්වැසි රටෙන් මුහුදු මාර්ගයෙන් මේ රටට එයිද කියලා ඒ සඳහා ශ්‍රී ලංකා නාවික හමුදාව ඒ වගේම ත්‍රිවිධ හමුදාව පොලිසිය අපි යොදවලා තිබෙනවා කිසිදු ආකාරයකින් මේ රට තුළට ඔවුන්ගේ පැමිණීම වැළැක්වීම சந்தா. பொலனறுவை லங்காபுரியில் இறுதியாக அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் பணிபுரிந்த லங்காபுர பிரதேச செயலக காரியாலயத்தை சேர்ந்த ஊழியர்கள் 31 பேரிடம் PCR பரிசோதனைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த தொற்றாளர்கள் 17 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். பனாகொட ராணுவ வைத்தியசாலையிலிருந்து 8 பேரும், தேசிய தொற்று நோயியல் ஆய்வு பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 4 பேரும், இரணுவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 4 பேரும், கிழக்கு கொழும்பு ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரும் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். மொத்தமாக இதுவரை 2094 பேர் பூரண குணமடைந்து சிகிச்சைகளின் பின்னர் வெளியேறி கொழும்பு மாநகர பகுதியை சேரிப்புறங்களற்ற பகுதியாக மாற்றியமைக்க உள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் GL பீரிஸ் மற்றும் கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் பிரேம்நாத் சி தொலபத்த உள்ளிட்டோரும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாங்கள் திட்டமிடல்களூடாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப எதிர்பார்க்கின்றோம். ஒரு சில இடங்களில் மாத்திரம் அபிவிருத்தியை ஏற்படுத்துவது எமது திட்டம் அல்ல. கொழும்பு மாநகரத்தில் விசேட வீடமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் அதற்கான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. நாங்கள் தோல்வி அடைந்த பின்னர் குறித்த செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன. மீண்டும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொழும்பு மாநகரத்தை சேரிப்புறங்களற்ற பகுதியாக மாற்றுவதே எமது எதிர்பார்ப்பு. இந்நிலையில் தெஹியத்த கண்டிய நகரசபை பூங்காவில் நேற்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். அறிவாற்றல் நிறைந்த பலம் பொருந்திய உலகிற்கு ஏற்ற வகையில் இளைஞர் சமூகத்தை கட்டியெழுப்பவும் அதற்கான பாடசாலை கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் எனவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். பிள்ளைகள் பாடசாலை கல்வியை பெற வேண்டும், பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும், தொழில் பயிற்சிகளின் ஊடாக உயர்வடைய வேண்டும். அதனால் உலகுக்கு ஏற்ற வகையில் இளைஞர் சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். கரங்களை பலப்படுத்துவதாக இருந்தால் சிறந்த பாடசாலை கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்று கிராம பாடசாலைகளில் ஆசிரியர்கள் இல்லை. விஞ்ஞானம், கணிதம் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. ஆசிரியர்களை நியமித்தாலும் சிறிது காலத்தின் பின்னர் அவர்கள் இடமாற்றம் பெற்று செல்கிறார்கள். இடமாற்றம் பெற்று செல்லாதவர்களில் ஆசிரியர்களை தெரிவு செய்து பட்டதாரி தெரிவு செய்து அவர்கள் கிராமங்களில் பணியாற்றுவதற்கான சூழலை ஏற்பாடு செய்வோம். இதனூடாக எங்களது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி கிடைக்கும். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் திகாமடுள்ள வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் மக்கள் சந்திப்பு சம்மாந்துறையில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் காணப்படும் வீடில்லா பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் பாரிய வீடமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் குறித்த மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார். சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினர் செரிகொத்தவை கைப்பற்றுவதற்கு வருகை தந்தால் போலீசாரினூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வெள்ளவாய நகரத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் முனராகலை மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் குறித்த மக்கள் சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த மக்கள் சக்தியை ஏற்படுத்துவதற்கும் அங்கத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் அனுமதி வழங்கியதாக சிலர் குறிப்பிடுகின்றனர். நாங்கள் அவ்வாறு இல்லை என்றே குறிப்பிடுகின்றோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். நாங்கள் செல்லவில்லை. எனக்கு நீதிமன்றத்துக்கு செல்வதற்கான தேவையில்லை. ஆனாலும் என்னையும் இழுத்து சென்றார்கள். மாவட்ட நீதிமன்றத்துக்கு சென்றார்கள்.
அங்கு தோல்வியடைந்தவுடன் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டுக்கு சென்றார்கள். தயவு செய்து இலங்கை நீதிமன்றங்களோடு நிறுத்திக் கொள்ள வேண்டாம். சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள். கடவுளிடம் செல்ல முடியுமாக இருந்தால் அங்கும் செல்லுங்கள். நாங்கள் அதற்கான கடவுச்சீட்டையும் தருமாறு கூறுகின்றோம். மக்கள் சக்தியாக இருந்தாலும் கொள்கலனாக இருந்தாலும் அது வேறொரு கட்சி. அது தாமரை மொட்டு போன்ற கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி அல்ல. அவர்கள் சிறிகொத்தவுக்கு வருகை தந்தால் நான் போலீசாரிடம் அதனை ஒப்படைப்பேன். விசாரணைகளை முன்னெடுத்து பிழை என்றால் வழக்கு தொடருமாறு குறிப்பிடுவேன். தீவிரவாதத்தோடு தொடர்புடைய நபர்களுக்கு மரண தண்டனையை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பதுல்லையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பள்ளிவாசல்கள், சம்மேளனங்கள் மற்றும் மேம்பாட்டு சபைகளின் பிரதிநிதிகளின் சந்திப்பு பதுல்லையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவீந்திர சமரவீர மற்றும் அரவிந்தகுமார் உள்ளிட்டோரும் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். நாங்கள் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமையை பெற்றுக் கொடுத்து பௌத்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவோம். புத்த பெருமான் தமது போதனைகளில் சகலரும் நலன் பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எந்த இடத்திலும் பௌத்த மதத்தினர் மற்றும் நலன் பெற வேண்டும் என அவர் குறிப்பிடவில்லை. ஒரு சிலர் அவ்வாறு ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர். பெரும்பாலான மதங்களில் தமது மத விடயங்களுக்கு அப்பாற் சென்று பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கின்றனர். அது ஒரு மதத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை. எங்களது அரசாங்கத்தில் இனவேதம், மதவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் என்பவற்றுக்கு இடமில்லை. அதனை முழுமையாக இல்லாதொழிப்போம். தீவிரவாத விடயங்களுக்கு துணை போவோர் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக மரண தண்டனை நிறைவேற்றப்படும். தீவிரவாதத்தை முன்னெடுப்பவர்களுக்கு மாத்திரமின்றி அது தொடர்பான திட்டமிடல்களை மேற்கொண்டவர்களுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். நாங்கள் அதனை நிறைவேற்றுவோம். தேர்தல் மேடைகளில் ஒலித்த குரல்கள் அடுத்து. நாளுக்கு நாள் இளைஞர் கூட்டங்களுக்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு. கட்டாயமாக இந்த தேர்தலில் நாங்கள் அதிக கூடிய வாக்கள் வெற்றி பெற நிச்சயம். இன்றைக்கி மலையகத்தில் சில பேர் சாராயம் காசை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை தட்டி பறிக்க பார்க்குறாங்க. ஆகவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்களுடைய இளைஞர்கள் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி. ஆகவே நாளைக்கு மலையகம் எங்களுடைய இளைஞர் கையில் தான் போகணும். நானும் தோட்ட தொழிலாளி புள்ளியாக இருந்து கேபினட் அமைச்சராகி இந்த மக்களுக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கேன். அந்த செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டனால நாளைக்கு இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட இளைஞர்கள் தான் மலையகத்தில் தலைவராகணும். ஆகவே எதிர்காலம் மலையக இளைஞர் கையில் இருக்கு. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளும் இந்த இலங்கை நாட்டில் இருக்கனால நம்மளும் கண்ணை கசக்கிட்டு உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஐயோ பொருளாதாரம் போச்சு, இந்த பொருளாதாரத்தை நம்மளால உருவாக்க முடியும், உருவாக்கக்கூடிய சக்தி நம்மள்ட்ட இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு சரியான தலைமத்துவம் தேவை. அதுக்காண்டி தான் ஒரு இளமையான தலைமத்துவம் தேவை. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட தேர்தல் மேடையில் நான் பேசியிருக்க ஒரே விஷயம் என்னோட எதிர்கால திட்டங்கள் என்ன, நான் என்ன பண்ண போறேன், 10 வருஷம் கழிச்சு என் மலையகம் எப்படி இருக்கணும்னு. ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு இளைஞர் மாதிரி தான் எனக்கும் அந்த உணர்வு இருக்கு. எனக்கு இப்ப நான் இருக்க மலையகம் எனக்கு பிடிக்கல. ஒரு நவீன மலையகத்தை உருவாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. மலையகத்தை மாத்தி அமைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நாங்களும் இந்த முறை கெத்தா சொல்லுவோம், நாங்களும் அரசாங்கத்துக்கு தான் ஓட்டு போட்டோம். அப்ப இவ்வளவு காலமா நம்ம 2015 ஒரு நல்லாட்சி வரணும்னு சொல்லி நாங்க ஓட்டுகளை அள்ளி வீசணும். ஆமாவா இல்லையா? அப்ப ஓட்டுகளை அள்ளி வீசணும். ஆனா எங்களுடைய சமூக மாற்றம் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. பொருளாதார அளவுல நீங்க எப்படி முன்னேறி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கல்வி ரீதியா நம்மளுடைய பசங்க எவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி இருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ நிச்சயமா இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இவ்வளவு காலம் நாங்க ஒரு வெத்தா அரசியல் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. இனிமேல் நிச்சயமா கெத்தா அரசியல் பண்ணுவோன்னு. எப்ப டிஎன்ஏ உருவானது, இப்ப டிஎன்ஏ பொசிஷன் உங்களை ஒருவரும் தெரியும். டிஎன்ஏல இருந்த 2 பேர் சக்னேசனையாட்ட சேர்ந்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு ஆள் கொழும்புல போய் தனித்து நிற்கிறார். ஆகவே இந்த டிஎன்ஏ நிலைமை என்னன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு புரியும். நான் இன்னும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல டிஎன்ஏ இல்லாம போகும். அது உருவாகிறதுல வெகு தூரவில் இல்லை. அதிமேதக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சியிலே பலமிக்க பாதுகாப்பு இருக்கின்ற இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இதுவரையிலே எந்த அசம்பாவிதங்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் நல்லாட்சி என்று கூறப்பட்ட அந்த காலங்களில் எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் ஏற்பட்டன. முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். எனவே முஸ்லிம் மக்கள் மிகவும் சிந்தித்து இந்த தேர்தலிலே செயற்பட வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் பிரதிநிதித்துவம், சரியான பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே இந்த பாராளுமன்றத்திலே ஆகக்கூடிய ஆசனங்களை முஸ்லிம் காங்கிரஸ் பெறுவது மாத்திரமல்ல, முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிநிதிகள், இவ்வாறான விடயங்களை அணுகக்கூடிய பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். பொறுப்பு மக்களுடைய கைகளிலும் இருக்கிறது. மக்கள்தான் சரியான தலைவர்களை தீர்மானிக்க வேண்டும்.
இந்த கோட்டாபய ராஜபக்ஷ யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத ஒரு மனுஷன். அவர் ஒரு உண்மையிலே ஒரு அப்பாவி. அவர் சொன்னார் அவருடைய மீட்டிங்ல, எங்க வீட்டுல அஹிம்சைக்கு மமதாபாய் அது அவர் பொய் சொல்லல, விளையாட்டு சொல்லல, உண்மையிலே அஹிம்சை தான் அந்த மனுஷன். அவருடைய நாங்க 10-15 வருஷம் நான் அலிசபரி அவங்க எல்லாம் பழகுறோம், அவரை பத்தி தெரியும். அவர் உண்மையா ஒரு அஹிம்சக்கார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை மேற்கொண்ட சஹ்ரா நாசிம் உள்ளிட்ட பயங்கரவாத குழுவின் முக்கிய உறுப்பினரான ஆமி முஹைதீனை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அவர் இருக்கும் இடத்தை கண்டறிந்ததன் பின்னரும் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னிருந்து சஹ்ரா நாசிம் உள்ளிட்ட நபர்கள் குறித்த விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரியொருவர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கினார். ஆமி முஹிதீன் கைது செய்யப்படாமைக்கு காரணம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு சில அதிகாரிகளுக்கு சந்தேக நபருடன் தொடர்புகள் காணப்படுகின்றமையினாலா என சந்தேகம் எழுவதாக அரசு புலனாய்வு சேவை அதிகாரி ஆணைக்குழுவில் அண்மையில் குறிப்பிட்டார். ஆமி முஹிதீன் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் டயஸ் நந்தலால் சாட்சியம் வழங்குவதற்காக இன்றைய தினம் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆமி முஹிதீனை கைது செய்வதற்கு பாசிக்குடா பிரதேசத்திற்கு சென்றீர்களா என சாட்சியிடம் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். கடந்த வருடம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி சிரேஷ்ட அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு தான் உள்ளிட்ட குழுவினர் பாசிக்குடா பிரதேசத்திற்கு சென்று அரசு புலனாய்வு சேவை அதிகாரி ஒருவரை சந்தித்ததாக குறிப்பிட்டார். ஆமி முஹிதீன் பாசிகுடா கடற்பகுதியை அண்மித்த தென்னந்தோப்பொன்றில் குழு ஒன்றிற்கு ஆயுத பயிற்சி வழங்கி வருகிறார். அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவு காணப்படுகின்றதென அரசு புலனாய்வு அதிகாரியிடம் குறிப்பிட்டதாகவும், மேலும் சில தகவல்களை தனது கையடக்க தொலைபேசிக்கு வழங்கி ஆமி முஹிதீன் இருக்கும் தென்னந்தோப்பை காண்பிப்பதாகவும் சாட்சி குறிப்பிட்டார். அன்றைய தினமே பகல் வேளையில் குறித்த இடத்திற்கு சென்ற போதும் ஆமி முஹிதீன் அங்கிருக்கவில்லை. வயது முதிர்ந்த முஸ்லிம் இன ஜோடியினர் அங்கிருந்த வீட்டில் இருந்ததாகவும் சாட்சி குறிப்பிட்டார். குறித்த முதியவர்களிடம் ஆமி முஹிதீன் தொடர்பில் விசாரித்த போது தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்தி ஆமி முஹிதீனை வரவழைக்குமாறு குறிப்பிட்டதாக சாட்சி தெரிவித்தார். அதன் பின்னர் சுமார் 1.5 மணித்தியாலங்களின் பின் ஆமி முஹிதீன் குறித்த வீட்டிற்கு வருகை தந்ததாகவும், அதன்போது தாம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என தெரிவித்து சஹ்ரா நாசிமுடன் ஆமி முஹிதீனுக்குள்ள தொடர்புகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஆமி முஹிதீனை அதன்போது கைது செய்தீர்களா என ஆணைக்குழு சாட்சியிடம் வினவியது. மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதும் குறித்த வீட்டு பகுதியில் மேற்கொண்ட தேடுதலின் போதும் சந்தேகத்திற்கிடமான எதுவும் கிடைக்கப் பெறாமையினால் ஆமி முஹிதீனை கைது செய்யவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி தெரிவித்தார். அதன்போது சாதாரணமாக சந்தேக நபர் ஒருவரை தடுத்து வைத்து விசாரணை செய்யும் நடைமுறையை ஏன் பின்பற்றவில்லை என ஆணைக்குழு கேள்வி எழுப்பியது. சாட்சியங்கள் இல்லாமையினால் அவ்வாறான நடைமுறையை பின்பற்றவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அதன்போது ஆலியார் சந்தையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் ஆமி முஹிதீனை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் அறிந்து வைத்துள்ளீர்களா என ஆணைக்குழு சாட்சியாளரிடம் வினவியது. பிடியாணை உத்தரவு காணப்படுகின்றது என்பது தெரியும், ஆனால் கைது செய்யவில்லை. விசாரணையின் போது சந்தேகம் ஏற்படவில்லை என சாட்சி குறிப்பிட்டார். குறைந்தபட்சம் ஆமி முஹிதீனை கண்டுபிடிப்பதற்காக காத்தான்குடி போலீஸ் நிலையத்திற்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை என மற்றொரு கேள்வியையும் ஆணைக்குழு முன்வைத்தது. அது தொடர்பில் தான் கவனம் செலுத்தவில்லை எனவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். இந்நிலையில் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அமுல்படுத்தாமை சட்டவிரோதமான செயல் என ஆணைக்குழு அதன்போது கடுந்தொனியில் தெரிவித்தது. தான் அதன்போது அதிக வேலைப்பளுவுடன் இருந்ததாகவும் பிடியாணை உத்தரவை எடுத்து செல்லவில்லை எனவும் தனது விசாரணைகளின் போது சந்தேகத்திற்கிடமான சாட்சியங்கள் கிடைக்காமையினால் அவரை கைது செய்யவில்லை எனவும் சாட்சியாளர் அதன்போது குறிப்பிட்டார். ஆமி முஹிதீனை கைது செய்து சஹரான் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தால் பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொண்டு இவ்வாறான தாக்குதல் இடம்பெறுவதை தடுத்திருக்க முடியும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியது. அவ்வாறு எனக்கு தோன்றவில்லை, எனக்கு அது தொடர்பில் குறிப்பிட தெரியாது என சாட்சியாளர் டயஸ் பத்மஸ்ரீ குறிப்பிட்டார். ஓய்வு பெறுவதற்கு கால எல்லை இருந்து முன்கூட்டியே ஓய்வு பெற்றமை தொடர்பில் ஆணைக்குழு கேள்வி எழுப்பியது. ஏற்கனவே அது குறித்து திட்டமிட்டிருந்ததாகவும், எனினும் அது சற்று தாமதமடைந்ததாகவும் சாட்சியாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நல்லாட்சி அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற தினத்திலிருந்து அதனை மூடி மறைக்க முயற்சித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் டிவி சாணக்க குறிப்பிட்டார். கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
පාස්කු ප්‍රහාරය සිදුවෙච්ච වෙලාවේ ඉඳන් நல்லாட்சி அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற தினத்திலிருந்து அதனை மூடி மறைப்பதற்கே தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து குற்றவாளிகளை மறைப்பதற்கே முயற்சிக்கப்பட்டன. தற்போது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஊடாக மிகவும் சிறந்த முறையில் தகவல்கள் திரட்டப்படுகின்றன. இரண்டாம் தாக்குதல் தலதா மாளிகையை இலக்காக கொண்டு நடத்தப்படவிருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோன்று இதன் பின்னணியில் இருந்தவர்களையும் கண்டறியும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. சஜித் பிரேமதாச தீவிரவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப் போவதாக குறிப்பிட்டார். அவர் முதற்கட்டமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள அவரோடு இருப்பவர்களுக்கு வேட்பு மனு வழங்காமல் இருந்திருக்கலாம். ரிஷாட் பதியுதீனின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரிஷாட் பதியுதீனுக்கு சிஐடியில் வாக்குமூலம் வழங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் வழங்குவதற்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அங்கு செல்வதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு முயற்சிக்கிறது. அதன் பின்னர் வாக்குமூலம் அளிக்க செல்லுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. ஒரு சில வேளையில் அவர் கைது செய்யப்பட்டால் பிணை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கலாம். போலீசாரின் கடமைகளையும் நீதிமன்றத்தின் கடமைகளையும் அவர்கள் செய்ய தேவையில்லை என தேர்தல் ஆணைக்குழுவிடம் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். පොලිසිය වැඩ උසාවිය වැඩ මැතිවරණ කොමිසම් සභාව කරන්න එපා. தமது தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர்ந்தும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்க உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹண தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சிடம் நாங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ச்சியாக நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம். திங்கட்கிழமை எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் 20 தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த வாரமளவில் இதனை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தொழிற்சங்க செயற்பாட்டில் ஈடுபடுவோம் என்பதை சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதேபோன்று COVID-19 கட்டுப்பாட்டு செயற்பாட்டில் ஏற்பட்ட பாரிய பிரச்சனைகளை நாட்டுக்கு தெரியப்படுத்துவோம் என்பதையும் நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு ஞாபகமூட்டுகின்றோம். COVID-19 கட்டுப்பாட்டு செயற்பாடுகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட தடங்கல்கள், காலை வாரும் செயற்பாடுகள், இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை நாங்கள் நாட்டுக்கு தெளிவுபடுத்த தயாராக உள்ளோம் என்பதையும் குறிப்பிடுகின்றோம். எதிர்வரும் திங்கட்கிழமை சகல அரசு பாடசாலைகளிலும் 11, 12 மற்றும் 13ஆம் தரங்களின் கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு பாடசாலை அதிபர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. COVID-19 வைரஸ் பரவலை தொடர்ந்து பாடசாலைகளை ஆரம்பிக்கும் தினம் மற்றும் கல்வி நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் தரம் தொடர்பாகவும் பரீட்சைகள் நடத்தப்படும் தினம் தொடர்பிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் தரம் 11, 12 மற்றும் 13ஆம் தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் காலை 7:30 முதல் பிற்பகல் 3:30 வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தரங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாகும். பாடசாலைகளுக்கு மாணவர்களை வரவழைக்கும் செயற்பாடுகளில் சுகாதார அமைச்சு வழங்கியுள்ள வழிகாட்டல்கள் மற்றும் கல்வி அமைச்சின் விசேட ஆலோசனைகளுக்கு அமைய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் பாடசாலைகளை நடாத்தி செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்தல் வாக்களிப்பு மத்திய நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளை தயார்படுத்தல் மற்றும் அது தொடர்பான தெளிவுபடுத்தல்களுக்காக பாடசாலை அதிபர்கள் மற்றும் பிரதி அதிபர்கள் எதிர்வரும் 28ஆம், 29ஆம், 30ஆம் மற்றும் 31ஆம் தேதிகளில் பாடசாலைகளுக்கு கட்டாயம் சமூகம் அளிக்க வேண்டும் கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. பாடசாலை கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உதவி ஆணையாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளில் உரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கைப்பற்றப்பட்ட பாரியளவிலான ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மீள முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. 2945 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 294 கிலோ மற்றும் 490 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் இந்நாட்டில் கைப்பற்றப்பட்ட பாரியளவிலான போதைப்பொருள் ஆகும். குறித்த சுற்றிவளைப்பை முன்னெடுத்த போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டமை தொடர்பில் கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதன்போது முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமையினால் முறையான விசாரணைகளை மீள முன்னெடுக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் ரங்க திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு
தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்கள் 2 பேரையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த போதைப்பொருள் வைக்கப்பட்டிருந்த பொதிகளில் காணப்பட்ட சீல் கலற்றப்பட்டு மீள சீல் வைக்கப்பட்டுள்ளமையை அவதானிக்க கூடியதாக உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிட்டார். குறித்த அதிகாரிகளினால் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் கேட்போர் கூடத்தில் போதைப்பொருள் பொதியிடப்பட்டுள்ளதாகவும் மதுபான விருந்துபச்சாரம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் கடமையாற்றுகின்ற கதீப் மற்றும் முஅஸ்ஸின்மார்களின் நலன்புரி விடயங்களின் ஒரு கட்டமாக பள்ளிவாசல்களில் சேவையாற்றி மரணமடைந்த 2 முஅஸ்ஸின்மார்களின் குடும்பத்தினருக்கு இன்று நிதியுதவி வழங்கப்பட்டது. அதற்கான காசோலை இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. கண்டி உடத்தலவினவை சேர்ந்த மர்ஹூம் ஐத்ரோஸ் அப்துல் மஜித் குடும்பத்திற்கு 5,25,000 ரூபாவுக்கான காசோலையும், அக்கரைப்பற்றை சேர்ந்த மர்ஹூம் MAS லெப்பை அவர்களின் குடும்பத்திற்கு 5,70,000 ரூபாய் பெறுமதியான காசோலையும் புத்தசாசன கலாசார மற்றும் மத விவகார அமைச்சின் செயலாளர் பந்துலா ஹரிஷ்சந்திரவினால் வழங்கி வைக்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் முஸ்லிம் சமய விவகாரங்களுக்கான இணைப்பாளர் கலாநிதி ஹசன் மௌலானா இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார். ஸ்ரீலங்கா கதீப் முஅஸ்ஸின் நலன்புரி அமைப்பின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரம் அமைச்சின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. இன்றைய நாள் இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய சங்கையான பள்ளிவாசல்களில் கடமை புரியக்கூடிய சங்கையான ஹத்தீப்மார்கள், மௌலைமார்கள், சங்கையான முஅஸ்ஸின்மார்கள், பாங்கோசை சொல்லி மக்களை பள்ளிக்கு அழைக்கும் அந்த அன்பான மோதிமார்கள், இவர்களுக்கும் இவர்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் பெருமை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக கருதுகின்றோம். எனவே இந்த ஹத்தீப் மோதிமார்கள் முகம் கொடுக்கக்கூடிய இந்த இன்னல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக எதிர்காலத்திலே பள்ளி வாசல்களின் ஊடாக ஹத்தீமார்கள் அவர்கள் ஓய்வு பெற்றாலும் அவர்கள் மரணித்தாலும் அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் அனாதைகளாகாமல் அவர்களுக்கு கரம் கொடுக்கக்கூடிய நல்லொரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக எங்களுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த மதவிகார அமைச்சினூடாக முஸ்லிம் திணைக்களத்தினூடாக எங்களுடைய ஹத்தீமார்களுக்கும் மோதிமார்களுக்கும் நிச்சயம் பெற்றுக் கொடுப்பார்கள்.